பேராண்மை படத்தில் வரக்கூடிய ஆதிக்காடா இந்த கோயிலை சுற்றி உள்ள பகுதி தான் காட்டிருப்பாங்க. இந்த கோயிலில் பேராண்மை படம் மட்டுமில்ல, நிறைய தமிழ் படங்கள் சீரியல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி போகலாம், இந்த கோயில் போகக்கூடிய வழியில் என்னென்ன படம் எடுத்திருக்காங்க பற்றி முழுசாக பார்ப்போம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு திருநெல்வேலியிலேருந்து விகே போகிறோம், பாபநாசம் வந்துருங்க. பாபநாசத்துலேருந்து காரையார் போகக்கூடிய பஸ்ஸில் தான் போகணும். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பஸ் உண்டு. மலை மேலே 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கனால இந்த கோயில் போகக்கூடிய வழியிலே நிறைய ஸ்பாட் இருக்குது. பாபநாசநாதர் கோயில், பாபநாசம் தலையணை, கல்யாண தீர்த்தம் அருவி, அகஸ்தியர் ஃபால்ஸ்னு சொல்லி. இதில் அகஸ்தியர் ஃபால்ஸுக்கு திரும்பக்கூடிய இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் பேராண்மை படத்தில் ஒரு சீன் எடுத்துப்பாங்க. నమస్తే సార్. నమస్కారం గర్ల్స్, చెక్ పోస్ట్ లో ఒక ఎంట్రీ వేసి వస్తాను. బంక్ లో మేము కూడా ఒక ఎంట్రీ వేసుకొస్తాం సార్. அடுத்ததாக அகஸ்தியர் ஃபால்ஸ் போனீங்கன்னா அகஸ்தியர் ஃபால்ஸ் நம்ம போகக்கூடிய வழியில் ஒரு சின்ன பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பழைய தென்மேற்கு பருவக்காட்டு தேனி பக்கம் வீசுன்னு சொல்லி கருத்தம்மா படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் காட்சி எடுத்துப்பாங்க. அதே பாட்டில் இந்த நடைபாதையில் மட்டுமில்ல, இந்த அருவியில் ஹீரோயின் குளிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அடுத்த படமாக சொரிமுத்தான கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் பார்த்தீங்கன்னா அருவவேலு படத்தில் நாசரை பிடிக்காண்டி எஸ்பி வந்து போவார். அவர் போகக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டுக்கு இடையில் உள்ள 2 பாறைகள் கிட்ட எடுத்திருப்பாங்க. விமல் நடித்த ஜன்னலோரம் படத்தில் வரக்கூடிய என்னடி என்னடி ஓவியம் இங்கே பாட்டில் ஒரு சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் எடுத்திருப்பாங்க. ஓவியமே உன்னை வரைந்தது யார், சொல்லடி சொல்லடி ஜாடையிலே என்னை என்ன கல்யாணி, எப்ப கல்யாண சாப்பாடு போட போற? அடுத்ததா சொரிமுத்தாயனார் கோயிலில் என்ன படம் எடுத்துக்காங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி லைட்டாக சொல்கிறேன். இந்த கோயிலில் மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் செருப்பெல்லாம் காணிக்கையாக செலுத்துவாங்க. சங்கிலி வச்சு சாமி ஆடுவாங்க நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் நம்ம வேண்டுதலுக்காண்டி மணி கட்டினோம்னா அந்த மணி வந்து ஒரு 6 மாதத்துல அந்த மரம் வந்து விழுங்கிற மாதிரி ஒரு மரம் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த கோயிலில் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஆடி அமாவாசைக்கு இந்த கோயில் வந்து சிறப்பாக நடைபெறும். இந்த கோயிலோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறேன், பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். அடுத்த அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாலம் இருக்கும். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆறு ஓடும். அந்த பாலத்திலலாம் நிறைய படங்கள் எடுத்திருப்பாங்க, அதை பற்றி சொல்கிறேன். ஜன்னலோரம் படத்துலேயுமே அதே பாடலில் பார்த்திங்கன்னா ஒரு சீன் வந்து இந்த பாலத்து மேலே அந்த பஸ் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பட்டுடலை காட்டுகிறாய், இச்சை கொள்ளும் பேரழகை ஏனடி பூட்டுகிறாய். பேராண்மை படத்தில் தான் இந்த கோயிலில் நிறைய காட்சிகள் எடுத்துப்பாங்க. டைட்டில் கார்டில் இந்த கோயிலோட இந்த பாலத்துக்கு ரைட் சைடில் இருக்க பகுதியை காட்டியிருப்பாங்க. அந்த ரைட் சைடில் இருக்க பகுதியில் ஆழம் இருக்கனால நிறைய பேர் குளிக்க விட மாட்டாங்க. ஆனால் பேராண்மை படம் முழுக்க இந்த ரைட் சைடில் உள்ள పాలத்துக்கு పక్కத்துல தான் எடுத்துப்பாங்க. ఆల్ ఇండియా రేడియో ప్రాంతీయ వార్తలు. ముదుమలై అడవి ప్రాంతంలో ఒక పులి గత నెల రోజుల్లో ఒక గర్భేసింది. మనుషుల మాంసం తినడం పాలు కోసం ఏడుస్తుంది. பேராண்மை படத்தில் வரக்கூடிய காட்டு புலி அடிச்சுன்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடல் முழுக்கவே இங்கே தான் எடுத்துப்பாங்க. பேராண்மை படத்தில் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வெப்பனை ஒப்படைக்காண்டி ஜெயம் ரவி தேடி காட்டுக்குள்ளே வரும். அந்த சீனுமே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மலைகள்லையும் அந்த பாலத்திலும் எடுத்திருப்பாங்க. అజిత, ఇక్కడికి ఎలా వచ్చావు? నడిచేసా. నడిచా? మెట్లు జాగ్రత్తగా రా. ఎక్కు. ఇక్కడే మీతో పాటే ఉండాలని. வருஷமெல்லாம் வசந்தம் படத்தில் மனோஜ், குணால், ஹீரோயின்லாம் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா அந்த சொரிமுத்தானவளுக்கு முன்னாடி இருக்க பாறையெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஆசீர்வாதம் பண்றீங்க? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணதும் அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணதும் வாஸ்தவம். ஆனா இருந்தாலும் நீ பண்றது சுத்த பைத்தியக்காரன் ராஜா. குடு ராஜா, உன்னை ஏன் ரேஞ்சுக்கு, அதாவது தெய்வமேன்னு சொல்லிட்டான். அதே படத்தில் இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா மனோஜும் குணாலும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சீன் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ஆத்து பாலத்தில் எடுத்திருப்பாங்க. ஹலோ சிரின்னு சொல்லுவாங்களே அந்த சிரிப்பா? எம்ம தான் கேக்குறேன். நாங்க பாட்டுக்கு 6 4 அடி அடிக்கிறோமே, நீ இந்த ஆட்டத்துல குதிக்கிற ஐடியாவே இல்லையா? முரளி, சுவலட்சுமி நடித்த தினந்தோறும் படத்தில் வரக்கூடிய தேவதை அசத்தி பூட்டாங்க பாடல் காட்சியில் சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பாலம் அந்த பாறையில் தான் எடுத்திருப்பாங்க. ராம்கி ரகுவர் நடித்த ஆத்மா படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அம்மா, நான் உன்னை நம்பிதான் இவரை உன்னோட கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஒன்னு நீ இவரை காப்பாத்தணும், இல்ல எங்க 2 பேரையும் ஒன்னாவே கொண்டு போயிடுமா.
ஆத்மா படம் முழுக்கவே இங்கே உள்ள காட்டுப்பகுதியில் அப்புறம் காரையாறு அணையில் தான் எடுத்திருப்பாங்க. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். காரையாறு டேமில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காங்க. ராதிகா நடித்த அண்ணாமலை சீரியல் வரக்கூடிய டைட்டில் சாங்கில் ஒரே ஒரு செகண்ட் தான் அந்த கோயிலை காட்டியிருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப ஸ்லோ மோஷனில் அந்த வீடியோவில் காட்டுறேன். அடுத்து என்ன படம் எடுத்துக்காங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கோயிலில் ஆடி அமாவாசை நீங்கள் வந்தீங்கன்னா 3 இடத்துல பூக்குழி திருவிழா நடைபெறும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த டைம்லலாம் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இந்த வருஷம் ஆடி அமாவாசை கோயிலுக்கு யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னு சொல்லி வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குலதெய்வம் கோயில் எதுன்னு தெரியாதவங்க இந்த சொரிமுத்தையனார் கோயிலை குலதெய்வமாக ஏற்றுக்கிட்டு சாமி கும்பிடலாம்னு சொல்லுவாங்க. அடுத்த படமாக தமன்னா நடித்த ஆனந்த தாண்டவங்க படத்தில் ஒரு பாடல் காட்சி எடுத்துப்பாங்க. அந்த பாடல் காட்சி பார்த்திங்கன்னா சொரிமுத்தையனார் கோயில் எடுத்துக்க மாட்டாங்க. சொரிமுத்தையனார் கோயிலேருந்து காரையாறு டேம் போகக்கூடிய வழியில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஒரு மரப்பாலம் ஒன்று இருக்கும். அங்கே ஒரு 70 80 குடும்பமெல்லாம் தங்கியிருக்காங்க. அந்த பகுதியில் தான் எடுத்துப்பாங்க. ஆனந்த தாண்டவம் படத்துலையுமே பார்த்திங்கன்னா அந்த மரப்பாலம், காரையாறு டேமு, அப்புறம் சேரவிளாறு டேம்னு சொல்லி இங்கே உள்ள பகுதியில் அதிகமாக எடுத்திருப்பாங்க. அந்தந்த காட்சியில் நான் அந்தந்த வீடியோ போடும்போது காட்டுறேன். இப்போ அந்த மரப்பாலத்தில் எடுத்த சீனை பாருங்கள். அதே பாடலில் இன்னொரு காட்சியில் தமன்னாவும் ஹீரோவும் இந்த மரப்பாலம் பக்கத்தில் ஒரு சின்ன பாறை இருக்கும். அதுலேருந்து ஆடுவாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக திறந்தனால அந்த பாறை தெரியல. அந்த இடத்துல நாங்கள் குளிக்கலாம் செஞ்சோம். ஏன்னா காரையாறு டேமில் எப்போவுமே தண்ணி விலங்குகளுக்கு ஏற்ற மாதிரி திறந்து விடுவாங்க. இப்போ சொரிமுத்தையனார்கள் நடக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக திறந்து விட்டுருந்தாங்க மக்கள் குளிக்கிறதுக்காண்டி. சுகன்யா நெப்போலி நடித்த புதுநெல்லு புதுநாத்துன்னு ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் வரக்கூடிய பூத்த சோலைன்னு ஒரு பாடல் காட்சியில் சில காட்சிகள் இந்த மரப்பாலம் கீழே உள்ள ஆறில் எடுத்துப்பாங்க. அந்த காட்சிகளை இப்போ பாருங்கள். வீடியோவில் பார்க்குற மரப்பாலத்துக்கும் இந்த மரப்பாலத்துக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் தெரியலாம். ஏன்னா இந்த மரப்பாலம் ஆற்றுல அதிகமான வெள்ளம் வரும்போது இந்த மரப்பாலம் அடிச்சுட்டு போயிருமா. அந்த மரப்பாலமே பார்த்திங்கன்னா 3-4 பாலம் மாற்றிட்டாங்களாம். இந்த பாலம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சான். காரையாறு டேம் பகுதியில் அடுத்து என்ன படம் எடுத்துக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படங்கள் போக வேறு எந்த படமாவது இந்த இடத்துல எடுத்துருந்தாங்கன்னா வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.